டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்றைக்கி நம்ம ஒரு சிறுதானியத்தை யூஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் செய்ய போகிறோம். ஸோ பொதுவாக வந்து சிறுதானியம்ங்கிறது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடணும்னு சொல்லி நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டுட்ருக்கோம். அதில் முக்கியமான சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா ராகி. இந்த ராகியை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் 3 ரெசிபி செய்ய போகிறேன். பொதுவாக பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டு தான் சாப்பிடணும். அதில் இந்த ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறனால ஒரு டேவை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த மாதிரி ரெசிபிஸ், இந்த மாதிரி சிறுதானியங்களை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல 2 கப் ராகி எடுத்துக்கலாம். ராகியை நல்லா கழுவிட்டு ஒரு 5 hours ஊற வச்சுக்கோங்க. ராகி மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ரைஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாவு எப்படி செய்யலான்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதை 5 hours ஊறட்டும். அதுக்கப்புறம் 1/2 கப் உளுந்து, 2 கப் ராகிக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டுட்டு அதையும் நல்லா கழுவி 5 hours ஊற வச்சுருங்க. 5 hours ஆனதுக்கப்புறம் நல்லா சோக் ஆயிரும். இதை நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு அரைக்கிற மாதிரியே கிரைண்டரில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா உப்பி வரணும். ஏன்னா நம்ம அரிசி இல்லாமல் அரைக்கிறனால உளுந்து நல்லா பொங்கி வந்ததுனா தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவும் மாவு நல்லா ரைஸ் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ உளுந்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ராகி இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ நார்மலாக அரிசி அரைக்கிற மாதிரியே கிரைண்டரில் போட்டுக்கலாம். ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு அரையும் போது கொஞ்சம் சிக்கும் கிரைண்டரில். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபைபர் மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. ப்ரோட்டீன் ரிச்சான இந்த மில்லட்டை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இது ரெண்டையும் நல்லா கலந்து உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் ஃபெர்மெண்ட் பண்ணிடுங்க. புளிக்க வச்சிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு இட்லி தோசை மாவு மாதிரி ரெடி ஆயிரும். ஆனால் இதில் அரிசியே இல்லாதனால உங்களுக்கு கேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும், கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால. ராகியில் பார்த்திங்கன்னா கால்சியமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. அதனால் இது எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. பொதுவாக டயபெட்டிக் பீப்புளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 8 மணி நேரம் கழித்து எடுத்த மாவில் இட்லி நம்ம ஊற்றிக்கலாம், இல்லை தோசை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதில் வந்து இட்லிக்கு வந்து நம்ம அரிசி இல்லாமல் செய்கிறனால நம்ம ரெகுலர் இட்லி மாதிரி ஃப்ளஃபியாக வரலனாலும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு இட்லியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கலர் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ரொம்ப டேஸ்டியான இந்த ராகி தோசையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சாதாரண இட்லி தோசை மாவில் என்னென்ன ரெசிபி செய்வாங்களோ எல்லாமே இந்த ராகி இட்லி தோசை மாவுலேயும் செய்யலாம். இது 100% ராகி அண்ட் உளுந்து மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறனால இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.